நாட்டு மரம்பில் விளைச்சி விட்டோம்லங்க. இது வளரலாம் வரலான்னு சொல்லிட்டு இருந்தேனுங்க. அதுக்கப்புறம் உப்பு போட்டு தண்ணி கட்டினதுக்கப்புறம் எல்லாம் நல்லா பசுமையாக வந்துடுதுங்க. இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வளர ஆரம்பிச்சுக்குதுங்க. கொஞ்சம் நிறையா கட்டி விட்டாதான் நான் மாட்டுக்கு வெட்டி போட முடியுமுங்க. இதெல்லாம் வந்து பானை இதில் ஓட்ட மலம்பில் கரணைங்க. இதெல்லாம் நல்லா வந்துடுதுங்க. இது வந்து மாட்டுக்கு விளைச்சிட்டு செஞ்சோளம்ங்க. இது இப்போ தான் கூட்டம் வந்துருக்குதுங்க. அண்ணன் மாட்டுக்கு வெட்டி போடலிங்க. அந்த சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து கருதெல்லாம் நல்லா மினிங்கி போயிடுதுங்க. அதனால வெட்டிகிட்டு இருக்கிறோமுங்க. இது வந்து நடுவில் மக்காச்சோளமுங்க. இதுவும் நாங்கள் இப்போ வெட்டிகிட்டு இருக்கிறோமுங்க. இந்த காட்டில் இருக்க எல்லா செடிகளுக்குமே ஒரு துளியும் கூட மருந்து அடிக்கலிங்க. அதனால நாம் அப்படியே பறித்து சாப்பிட்டுக்கலாமுங்க. உங்களுக்கு இந்த இது வெண்டைக்காய் பறித்து காட்டணுங்க. இந்த செடியில் வந்து பூ விட்டுருக்குதுங்க. எதுவுமே மருந்தடிக்காதுங்காட்டி ரொம்ப ருசியாக இருக்குதுங்க. காட்டுக்குள்ளே வந்து ஒரு அழகான விஷயம் இருக்குதுங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சூரியகாந்தி பூவுங்க. பாருங்க ரொம்ப அழகாக இருக்குதுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. பாருங்க எவ்வளோ பெரிய பூவுன்னு ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. இது பூரா கத்திரிக்காய்ங்க. இந்த காடு முழுசாகவே வந்து இயற்கை விவசாயம் மட்டும்தான் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கிறோமுங்க. எந்த கெமிக்கல் உரமெல்லாம் போடுறதே இல்லைங்க. இயற்கை உரம் மட்டும்தான் போடுறோமுங்க இந்த காட்டுக்கு. இயற்கை விவசாயம் வந்து சாதிக்க முடியுமான்னு நிறையா பேர் சொல்லுவீங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாதான் இந்த கத்திரிக்காய்ங்க. மருந்தே அடிக்காத கத்திரிக்காய்ங்க. மருந்து அடித்தா மட்டும்தான் கத்திரிக்காய்களை வளருங்க. அதுக்கு எடுத்துக்காட்டாக இந்த கத்திரிக்காய் இருக்குதுங்க. உங்களுக்கு இப்போ பொறிச்சு காட்டுறேனுங்க. இங்கே பாருங்க, சுத்தமான இயற்கை உரம் மட்டும் போட்டு வளர்ந்த கத்திரிக்காய்ங்க. கூடவே பச்சை மிளகாய் 2 வருஷத்துக்கு போயிடலாம் வீட்டுக்கு. கூடவே ஒரு 2 பொரியல் தட்டுக்காயும் பொரிச்சுக்கலாமுங்க. அவ்வளோதான் பொரிச்சாச்சுங்க. நீ வீட்டுக்கு கிளம்பிடலாமுங்க. இதெல்லாம் வந்து முதல் மழைக்கு விளைச்சிட்டு மருந்து சோளமுங்க. இப்போ வந்து மழையிலேங்காட்டி கொஞ்சம் மெதுவாக தான் வளர்ந்துட்டு இருக்குதுங்க. பாருங்க எல்லாம் பசுமையாக இருக்குதுங்க பார்க்கறக்கு. இது வந்து அது கூடயே ஊனி விட்ட மக்காச்சோளமுங்க. இது வந்து அது வரக்கு முன்னாடியே சீக்கிரமாக வந்துடுதுங்க. பாலக்கீரையும் பறிச்சுட்டு போயிடலாமுங்க. பறிச்சாச்சுங்க. நீ வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாமுங்க. இது வந்து இயற்கை உரத்தை பயன்படுத்தி விளைய வச்சதுங்க. இங்கே பாருங்க.